Hey guys, welcome to Ramlex Vlog. So இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா, வழக்கமா நம்ம டாகுக்கு வந்து சிக்கன் பிரியாணி கொடுத்து டாகுக்கும் போர் அடிச்சிச்சு, நம்மளுக்கும் போர் அடிச்சிச்சுங்க. ஸோ அதனால இன்னைக்கு டிஃப்ரெண்ட்டாக என்ன பண்ணலாம்டா ஃபிஷ் பிரியாணி செய்யலான்னு இருக்கோம். ஸோ மார்னிங் வந்து காலையில் மார்க்கெட்டுக்கு போயிருந்தோம். அப்போ வந்து நம்ம டாகுங்களுக்கும் சேர்த்து ஃபிஷ் வாங்கிட்டு வந்தாச்சு. ஸோ சேம் தாங்க, சிக்கனுக்கு பதிலாக நம்ம ஃபிஷ் போட போகிறோம். ஸோ ஃபிஷ்ஷு கொடுக்கறதுனால டாகுக்கு வந்து நிறைய வந்து ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குங்க. டாக்டரே வந்து வீக்லி 2 ஆர் ட்வைஸ் வந்து ஃபிஷ் வந்து கொடுக்க சொல்கிறாங்க டாகுக்கு. ஸோ இன்றைக்கி வந்து டிஃப்ரெண்ட்டாக ஃபிஷ் பிரியாணி தான் செய்யலான்னு இருக்கோம். அவங்க எப்படி விருப்பப்பட்டு சாப்பிட்றாங்கன்னு பார்ப்போம். ஃபிஷ் பிரியாணியில் என்ன ஒரு டிஸ்அட்வான்டேஜ்னால் அதோட முள்ளு தாங்க. அது முள்ளு மட்டும் நம்ம கொஞ்சம் பார்த்து அதை ரிமூவ் பண்ணி டாகுக்கு கொடுத்துரும். ஏன் சொல்கிறேன்னா வந்து வழக்கமாக வந்து சிக்கன் பிரியாணி நம்ம கொடுப்போம், அதோட எலும்பு வந்து டாக் நல்லா கடித்து சாப்பிடும். ஸோ அதே மாதிரி ஃபிஷ்ஷை வந்து அப்படியே நம்ம முள்ளோட போட்டோம்னா அவங்க வந்து எலும்பு நினச்சி கடிக்க போயிட்டு அது வாயிலெலாம் வந்து முள் குத்திக்கும், ப்ளஸ் வந்து பிளட் வர ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் வந்து வாயெல்லாம் நல்லா புண்ணு மாரி ஆகிட்டு நெக்ஸ்ட் டைம் சாப்பிட்றதுக்கு ரொம்ப கஷ்டப்படுவாங்க. ஸோ அதனால் வந்து நம்ம கொஞ்சம் கூட யோசிக்காமல் ஃபிஷ்ஷு ரைஸ் ரெடி ஆகிடுச்சுன்னா அந்த ஃபிஷ்ஷு பார்த்திங்கன்னா வந்து அந்த முள்ளை மட்டும் கொஞ்சம் ரிமூவ் பண்ணிவிட்டு அந்த ஃப்ளஷ்ஷை வந்து ரைஸோட பிசைஞ்சு வச்சுட்டா அவ்வளோ சூப்பராக சாப்பிடுவாங்க. சிக்கன் பிரியாணியோட இந்த ஃபிஷ் பிரியாணியில் பார்த்தீங்கன்னா ஸ்மெல்லு சூப்பராக இருக்குங்க. நல்லா வாசனையாக கமன்னு வரும். டாக் வந்து ரைஸ் ரெடி ஆகிட்டு பிறகு அவங்க அலர்ட் ஆகிட்டாங்க, பசியில் கத்த ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ வந்து சிக்கன் பிரியாணி வந்து ரெகுலராக சாப்பிட்டு அவங்களுக்கு ரொம்ப போர் அடிச்சு போகலாம். ஸோ அதனால் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கட்டும் தான். இதுக்கப்புறம் வந்து வீக்லி வந்து ஒரு 2 இல்லைனா ஒரு 3 டைம்ஸ் வந்து இதை கொடுக்கலான்னு இருக்கோம். ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்கள் டாகுக்கு பிடிக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து ரைஸ் ரெடி ஆகிடுச்சு. ஸோ அதில் வந்து ஃப்ளஷ்ஷு மட்டும் தனியாக எடுத்துட்டேன். இந்த முள்ளெலாம் தனியாக ரிமூவ் பண்ணியாச்சு. அந்த முள்ளெலாம் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்ததுங்க. அதுக்காண்டி நான் அப்படியே போட்டிருந்தா கண்டிப்பாக வாயெல்லாம் பஞ்சர் ஆகிருக்கும் நம்ம ஆளுங்களுக்கு. ஸோ அதனால் அதை ரிமூவ் பண்ணியாச்சு. ரிமூவ் பண்ணிட்டு ரைஸை வந்து தனியாக வந்து ஃபுல்லாக ஆற வச்சாச்சு. செம்ம ஸ்மெல்லாக இருக்குங்க. சிக்கனில் விட அந்தளவு ஸ்மெல் இல்லை, இதில் வந்து செம்ம ஸ்மெல்லாக இருக்குது இந்த ஃபிஷ் பிரியாணியில். ஸோ வந்து நம்ம ஆளுங்க ரெடி ஆகிட்டாங்க, வெளியே ஆல்ரெடி குளிச்சுட்டு இருக்காங்க ஃபுட்டு வைக்க சொல்லி. ஸோ வாங்க அவங்களுக்கு போய் ஃபுட்டு கொடுத்துருவோம். ஸோ அவங்களுக்கு கொடுத்த கையோடு பார்த்திங்கன்னா வெளியே நம்ம ரோட்டில் வந்து ஒரு 4-5 பேர் வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க நம்மளுக்காக. ஸோ அவங்களுக்கும் வந்து சேர்த்து தான் ஃபுட்டு வச்சுருக்கோம். டெய்லி அவங்களுக்கும் சேர்த்து தான் ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அவங்களுக்கும் போய் நம்ம ஃபுட்டை கொடுத்துடலாம். ஸோ இது மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் டாகுக்கு நீங்கள் என்ன ஃபீட் பண்ணுறீங்களோ கண்டிப்பாக கமெண்ட்டில் பண்ணுங்கள். இது மாதிரி ட்ரை பண்ணிவிட்டு உங்கள் டாக் எப்படி சாப்பிட்றாங்களோ கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ வாங்க நம்ம டாகுக்கெலாம் ஃபீட் பண்ணிவிடுவோம். Sit, good girl. Wait, no, wait. அப்படியே பைரவிக்கு எத்தனை வந்து வச்சிடலாம். Baby, wait. No, wait. Sit. Okay, wait. இப்போ இவளுக்கு பைரவி சிட். ஸ்லோ மோஷன் தான் உட்காருவாங்க இந்தம்மா. வெயிட். ஓகே, இங்கே பைரவி ரெடி ஆகிட்டா, இங்கே பேபி ரெடி ஆகிட்டா. இங்கே ஒருத்தி உக்காஞ்சிட்ருக்கா, அங்கே ஒருத்தி உக்காஞ்சிட்ருக்கா. நம்ம 2 பேருக்கு சொல்லலாமா? குட் கேர்ள். ஓகே, இவ்வளோ சாப்பிட ஆரம்பிச்சிட்டா, அவ்வளோ சாப்பிட ஆரம்பிச்சிட்டா. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு மறக்காமல் லைக் பண்ணுங்கள். தென் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாரும் டாக் வச்சுருந்தாலும் கண்டிப்பாக நம்ம வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க, அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பாய்.